மாண்புமிகு மதார் பதுருதீன் அவர்கள். மாண்புமிகும் பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த அவையில் பேச வாய்ப்பளித்த நான் இந்த அவையில் பேசுவேனா, எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, நான் சட்டமன்றத்துக்கு போவேனா என்ற கனவிலே வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே என் கிராண்ட்ஃபாதர் அரசியலில் இருந்தாலும் VM மொய்தீன், VM யூசுப் போன்றவர்களெல்லாம் முஸ்லிம் லீக்கில் பயணித்தாலும் 1997 தமுக என்ற இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டு சமூக பணியாற்றி இந்த சமூகத்துக்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் நல்லதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாளாக ஓடிக்கொண்டிருந்த என்னை எல்லோரும் பார்த்து சொல்வார்கள், உனக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்குமா, எம்எல்ஏ ஆவது சாதாரணமா, எம்எல்ஏ ஆனா 10 கோடி 15 கோடி தேவைப்படும். நம்ம எலெக்ஷன் நடக்கும்போது பார்க்கலையா, தேர்தல் கமிஷன் எவ்வளவு வழக்கு தொடருது, கொலுசு கொடுக்கறாங்க, பயாஸ்கோப் படத்தை காட்டுறாங்க, விளக்கு கொடுக்கறாங்க, பணத்தை கொடுக்கறாங்க, இவ்வளவும் கொடுத்துதான் இந்த தேர்தல் நடக்குது. ஆனா ஒண்ணுமே இல்லாம நீ ஏழையா இருக்கிற, முகவரி இல்லாம இருக்கிற, நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற, உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டிருந்த நிலையில இந்த ஏழைக்கும் இந்த சாமானியனுக்கும் இந்த நாட்டிலே பணம் தேவையில்லை, ஜாதி தேவையில்லை, மதம் தேவையில்லை. எங்கள் தலைவர் வெற்றி தளபதி முகம் இருந்தால் போதும். தமிழ்நாட்டிலே ஒரு சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி இந்த மக்களுக்காக பேச முடியும் என்று வாய்ப்பளித்த எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தமிழக வெற்றி கழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு 2.5 வருஷ ஆட்சி பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல கலந்து பேசிட்டு வருவேன். கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என்று. எனக்கு எதிராக வந்து பேசுறவங்க அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய்க்கு வாடகைக்கு வாங்கிட்டு வரவங்க, வாயிலேயே வடை சுடுறவங்க, நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க, 2 விழுக்காடு வாங்குவீங்க, 3 விழுக்காடு வாங்குவீங்க, 4 விழுக்காடு வாங்குவீங்க அப்படின்னு கேலியும் கிண்டலும் நையாண்டியும் செய்தார்கள். என்னோட காரெல்லாம் அடிச்சாங்க. என்னை பாத்தீங்கன்னா என்னோட மத ரீதியாகவே நீங்க ஒரு விவாதத்தில் நடந்திருக்கு, நான் கம்ப்ளைண்டே கொடுத்திருக்கேன். என் தொப்பியை கேவலப்படுத்தி பேசினார்கள் இந்த நாட்டிலே. யாரு வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வரவங்க. அப்ப எங்களோட அரசியல் ஆசான் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நான் வருவேன். இந்த மாதிரி நடக்குது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும், நீங்க தைரியமா இருங்க என்று எங்களுக்கு தைரியத்தை ஊட்டியவர் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என் ஆனந்த் அவர்கள் என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். விவாதத்தில் எங்களை போய் அவர்கள் இதெல்லாம் நடத்துது, இப்படிலாம் பேசுறாங்க, என்னால டிவிலே போய் உட்கார முடியல, என்னை நக்கலும் ஏடாசினி பண்றாங்கன்னு சொல்லும் போது எங்களுக்கு உறுதுணையாக எங்கள் செய்தித்துறை மந்திரி, கல்வித்துறை மந்திரி, மாண்புமிகும் எங்கள் அண்ணன் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எங்களுக்கு உடன் இருந்து அந்த டைம்ல நாங்க வேதனைப்பட்ட விஷயத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிகழ்வை பண்ணார். இதெல்லாம் நடந்தது. முதலமைச்சருக்காக பல விஷயங்களை கொண்டு வந்தேன். இங்க முதலமைச்சரை புகழ வேணான்னு சொல்லி கல்வித்துறை மந்திரி வந்து பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு போயிட்டார். புகழ்ச்சியை விழுவ மாட்டாங்க, என்ன நேரம் இருக்கு, நேரத்தை நீங்க வந்து சீக்கிரம் பயன்படுத்தி முடிங்கன்னு சொல்லி. அதனால இந்த அவையில இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாகுபாடு பாராமல் நீதிக்கும் நேர்மைக்கும், என் குழந்தை வீட்டுக்கு போனாலே இப்ப எப்படி கொடுத்தனா மாண்புமிகு மதார் பதுருதீன் அவர்களே உட்காருங்க, அந்த மாதிரி நடுநிலையாக அவையை நடத்தி வரும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் எங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கூடிய பேரவைத் தலைவருக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் தலைமை அரசு கொறடா மற்றும் அவை முன்னவர்களுக்கும்
மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உட்பட அனைத்து அரசு அலுவலர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பை பொருந்திய தமிழக சட்டமன்ற மதுரை மத்திய தொகுதி மக்கள் பிரதிநிதியாக நின்று இந்த தருணம் என் வாழ்வில் மிகப்பெரிய பாக்கியமாகவும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன். என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து இந்த சட்டமன்றத்தில் அனுப்பி வைத்த மதுரை மத்திய தொகுதி மதுரை மக்களுக்கு இந்த நேரத்திலே என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வெற்றிக்காக உழைத்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் முதல் கடைக்கோடி தொண்டர்கள் வரை அனைவருக்கும் என் கோடான கோடி நன்றியை தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நடைபெறும் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்றத்திலே முதல் முறையாக 2 வருஷம் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு தமிழக வரலாற்றிலே 2 வருஷத்துல முதலமைச்சராக ஆட்சியை பிடிச்சு சட்டமன்றத்தில் முத்திரப்படுத்த ஒரே தலைவர் எங்களோட வெற்றி தலைவர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன்.